நம்பினவங்க ஏமாத்தினா என்ன செய்வது? குரான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு மிகவும் நம்பகமான ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்களா? அந்த வலி இன்னும் உள்ள இருக்கா? அந்த துரோகம் உங்க லைஃப்ல நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல. அது அல்லாஹ்வோட பிளான்ல ஒரு பார்ட். இப்ப நம்ப முடியலனாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. ஏன்னா இது ஒரு ரிலிஜியஸ் லெக்சர் இல்ல. இது உன் வாழ்க்கைக்கான ஆன்சர். 1400 இயர்ஸ் முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரி இன்னைக்கு உங்க பெயினுக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன் தருது. நபி யூசுப் அவரோட லைஃப பாருங்க. அவரோட சொந்த அண்ணங்கள் பொறாமையில அவரை கிணத்துல தள்ளினாங்க. அங்க தனியா இருட்டுத. அவரோட சொந்த ஃபேமிலி தான் அவரை விட்டுட்டாங்க. அங்கே ஒரு கேரவான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நபி யூசுப் அடிமையா விற்கப்பட்டார். ஈஜிப்ட்ல ஒரு பெரிய வீட்ல சர்வெண்ட் ஆனார். அங்கும் அல்லாஹ்வோட சோதனை வந்துச்சு. நபி யூசுப் மேல பொய்க்கேஸ் போட்டு சிறையில போட்டாங்க. சிறையில தனியா சுமார் 7 முதல் 12 வருஷம் அங்கே இருந்தார். ஆனா அந்த சிறைக்கூட்டுக்குள்ளேயே அல்லாஹ்வோட பிளான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஈஜிப்டின் கிங்குக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. அதுக்கு நபி யூசுப் விளக்கம் தந்தார். டைரக்டா சிறையிலிருந்து கிங்கின் ரைட் ஹேண்ட் மேன் ஆனார். அவரை ஏமாத்தின அண்ணங்கள் வருஷங்கள் கழிச்சு உதவி கேட்க அவர்கிட்ட வந்தாங்க. அப்போ யூசுப் சொன்னது என்ன தெரியுமா? நீங்க என்னோட எனிமீஸ் இல்ல. நீங்க அல்லாஹ்வோட பிளான்ல ஒரு பார்ட். உங்களை ஏமாத்தினவங்க உங்க ஸ்டோரியில வில்லன்ஸ் இல்ல. அல்லாஹ் உன்னை உயர்த்த யூஸ் பண்ற கேரக்டர்ஸ் தான். அவங்க இல்லாம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. தாமதம் என்பது மறுப்புன்னு அர்த்தமில்லை. யூசுப் 12 வருஷம் காத்திருந்தார். அல்லாஹ் லேட்டா தருவார், ஆனா பெஸ்டா தான் தருவார். உங்க டைமிங் இன்னும் வரல, அவ்வளவுதான். உங்களை உடைச்சது உங்களை உருவாக்குவதற்காகத்தான். ஒரு நாள் நீங்களும் திரும்பி பார்ப்பீங்க. லைஃப்ல அந்த பெயின் இல்லனா நான் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகி இருக்க மாட்டேன்னு சொல்வீங்க. இப்போ உங்க மனசுல ஒருத்தர் இருக்காரா? உங்களை ஏமாத்தினவர். அவரை நினைச்சு இன்னும் வலி இருக்கா? அந்த வலி உங்க வீக்னஸ் இல்ல. அதுதான் உங்க மாற்றத்தின் தொடக்கம். அல்லாஹ் உங்களை விட்டுடல. அவர் உன்னை ப்ரிப்பேர் பண்றார். ஒரு நாள் நீங்களும் திரும்பி பார்த்து சொல்வீங்க, அந்த துரோகம் இல்லனா இன்னைக்கு நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன்னு. நபி யூசுஃபின் கதை உங்களுக்கு சொல்வது ஒண்ணுதான். உங்க வேர்ஸ்ட் சாப்டர்ல தான் உங்க பெஸ்ட் ஸ்டோரி எழுதப்படுது. இந்த மெசேஜ் யாரோட லைஃபுக்கு தேவைன்னு ஃபீல் பண்றீங்களோ இப்பவே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு சதக்கா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல குரான்ல இருக்க இன்னொரு பவர்ஃபுல் லெசன் பார்க்கலாம்.